இன்றைக்கி நம்ம பெரம்பூர் சீனிவாசாலேருந்து ஒரு பாம்பே மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆஃபரில் சூப்பராக இருக்கும். இது ஒரு காம்போ மீல்ஸு. வாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு குட்டி கவர் இருக்குது. அதில் வந்து ரசம், சாம்பார், தயிர், ஊறுகாய் 1 ரூபாய் பேக்கெட், அப்புறம் ஒரு மோர் மிளகாய் கொடுத்துருக்காங்க. இந்த காம்போ பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பொரியல் கொடுத்துருக்காங்க, பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு பெங்காலி ஸ்வீட், வெஜிடேபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, தால் கொடுத்துருக்காங்க, கோபி மஞ்சூரியன், அண்ட் இது வந்து சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்பளம் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி நல்லா ஒரு தின்னாக, கடையில் சப்பாத்தி வாங்கினாலே தின்னாக தான் இருக்கும். ஒரு பெரிய சப்பாத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் வந்து ஒரு 4 பன்னீர் கிட்டே இருந்துச்சு. வாவ், டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீனிவாசாவில். வாவ், நல்லா அந்த பன்னீரோடு வச்சு சாப்பிடும்போதே சூப்பராக இருக்குது. ஓவராலாக எனக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த வெஜிடேபிள் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். வாவ், டேஸ்ட்டாக தான் இருக்குது வெஜிடேபிள் பிரியாணி. அப்படி தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது எனக்கு இந்த சீனிவாசாவோட தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அந்த தயிர் வந்து நல்லா புளிப்பாக ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், செம்மையாக இருக்கும், க்ரீமியாக சூப்பராக இருக்குது வெஜிடேபிள் பிரியாணியும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணுவோம். நிறைய கோபி மஞ்சூரியன் போட்டிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது. கோபி மஞ்சூரியனும் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த தால் இருக்குல்ல, அதை போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். தால் போட்டு நல்லா பிசைஞ்சு, இந்த தாலுக்கு ஏற்றதே இந்த அப்பளம், நிறைய அப்பளம் கொடுப்பாங்க. ட்ரையாங்கிள் மாதிரி நம்மளுக்கு அப்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். வா, சூப்பராக இருக்குது தால். அந்த நெய் ஸ்மெல்லோட வேறு லெவலில் இருக்குது தால். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம். நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. சாம்பார் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் வச்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கு. இப்போ தனியாக சாம்பார் சாப்பிடுவோம். சாம்பாரும் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு சாம்பாரோட தால் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வெறும் பொரியல் மட்டும் சாப்பிடலாம். இது வந்து கொத்தரவரங்காவும் சென்னாவும் போட்டு பொரியல். ஓகே, எனக்கு கொத்தரவரங்காய் பிடிக்காது, இருந்தாலும் ஓகே, எனக்கு ஓகே. பிடிக்காதவங்களுக்கு ஓகே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரசம் ஊற்றிப்போம். ரசத்தை பிசைஞ்சு, ரசம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ரசம் எனக்கு பிடிக்கல. ஓவராலாக வந்து மீல்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, நல்லா வெட்டுவாங்களாம். அவங்க வந்து ஒரு ஆள் சாப்பிட்லாம். ஒரு ஆள் நிறையவே ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். ஒரு கம்மி ப்ரைஸ் தான் இது. இது வந்து 267 ருபீஸ். நான் ஆஃபரில் வாங்கினது வந்து 220 ருபீஸ்க்கு வாங்கினேன். வர்த்து. அண்ட் லாஸ்ட் நம்ம அந்த ஸ்வீட் சாப்பிட்லாம். வாவ், ஸ்வீட்டு தாங்க அல்டிமேட்டு. இதில் டிஃப்ரெண்ட்டாக அந்த நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸாக தருவாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் பாம்பே மீல்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வச்ச பை.